வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி குரூப் 4 ஃபுல் மார்க் டெஸ்ட் தமிழ், ஜிகே, மேக்ஸ் மொத்தம் 200 கேள்வி. அப்படியே வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஷோ ஆகும். அதில் வந்து தமிழ் தகுதி தேர்வு 100 வினாக்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, ஊழி சரியான பொருள், உள் உணர்வு அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஊழி சரியான பொருள், உள் உணர்வு. சப்போஸ் நான் இப்போ உழைப்பவர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஆகுனா அந்த இடம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, உள் உணர்வு அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கலாம். சரி, சப்போஸ் வந்து நான் இப்போ தப்பாகவே கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டின் வந்து எந்த பேஜில் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது, கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சாண்டியாகோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக 100 கொஸ்டின் முடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு பொது அறிவு அடுத்து 100 வினாக்கள். அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் உங்கள் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 ஆண்டுகளில் 1,75,000 2,62,2600 உயர்ந்தால் அந்நகரின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்களா? நான் 7% கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்மிட் கொடுக்குறேன். டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டா நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ வியூ ஸ்கோர்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வியூ ஸ்கோரை டெஸ்ட் பண்ணுங்கள். வியூ ஸ்கோரில் இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, ஊழி அப்படிங்கிறதுக்கு உழைப்பவர் நான் தப்பான ஆன்சர் கொடுத்தேன். கரெக்டான ஆன்சர் வந்து நீண்டதொரு காலப்பகுதி. அது வந்து எந்த பேஜில் இருக்குன்னா, 5th பேஜில். அதே போல் எந்த டேம்னா ஃபஸ்ட் டேமு, எந்த புக்குனா 6th புக்கு. உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும். 6th டேம் 1, 5 இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஹார்டான கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே இருக்கும். அதே போல் ஜிகேல எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மலர்ச்சி என்ற வார்த்தையில் சி என்பது. அப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கேன். இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப 9th புக்கில் தமிழ் புக்கில் 216வது பக்கம். அப்போ நீங்கள் எடுத்து அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியுமே அதை நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஆன்சர் தெரியல அப்படிங்கிறப்ப கமெண்டில் எந்த சம்முக்கு ஆன்சர் தேவையோ அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வீடியோவை கொடுத்துருவோம். இப்போ 200 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 200 பாயிண்ட்ஸுக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் 1.5 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 300 கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். இது நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். பே பண்ணுற மாதிரி இருந்தால் பே பண்ணிவிட்டு கூட எழுதுங்க. ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி ஷோ ஆகிடும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொறுமையாக நிதானமாக எழுதுங்க. நிறையா படித்து வந்து வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோதான் நல்லது. இப்போ நம்ம சேனலில் 200 எப்பயுமே 200 தான் ஃபுல்லாக. அந்த மாதிரி 550 கொஸ்டின் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸு, தமிழ், ஜிகே கலந்தே 200 கொஸ்டின் எழுதிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.